இன்னைக்கு வீடியோல ஒரு வாழைப்பழம் ஒரு முட்டை யூஸ் பண்ணி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நார்மலா நம்ம வாழைப்பழத்துல பூண்டா இல்லைன்னா அல்வா இது மாதிரி தான் நார்மலா செய்வோம். பட் இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ். மோஸ்ட்லி நம்ம குழந்தைங்களுக்கு கடையில தான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்போம், இல்லைன்னா வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது திருப்பி சாப்பிடுவோம். அது குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கணும். இப்ப வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும். மிக்சியில போட்டு பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபோர்க் இல்லைன்னா கை யூஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கோங்க. வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு. இப்ப இதுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க சுகருக்கு பதிலா வெல்லம் இல்லைன்னா கரும்பு சர்க்கரை இது மாதிரி சேர்த்துக்கோங்க, அது இன்னமும் நல்லது. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப இதுல கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வாழைப்பழம் சுகர் சேர்த்ததுனால சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா பிசைஞ்சோம்னா அது கையில கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திருப்பியும் நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி இந்த மாவை திருப்பியும் ஒரு 1 மினிட் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி இந்த மாவை வீடியோல காட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப தின்னா உருட்டிட வேண்டாம். இது மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி உருட்டிக்கணும். அடுத்து கத்தி யூஸ் பண்ணி இது மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப கட் பண்ண பீஸா ஒன்னொன்னா எடுத்து லைட்டா ரோல் பண்ணிக்கணும். அடுத்து கீழே கொஞ்சமா மாவு தூவி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ உருட்டி வச்ச ஒரு பீஸ் எடுத்து வீடியோல காட்டுற மாதிரி திருப்பியும் நல்லா ரோல் பண்ணிக்கணும். இது மாதிரி ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ உருட்டி வச்ச பீஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்து அதை ஒரே லெவல்ல வச்சுக்கணும். இப்ப கத்தி யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி உதிரி உதிரியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கணும். இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பால்ஸை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்க இது மாதிரி வெறும் கடாயில போட்டு ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா நீங்க எண்ணெயில பொரிச்சு கூட இதை எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிறதுனால இது சீக்கிரமாவே குக் ஆகிரும். இது நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை வெறும் கடாயில ஃப்ரை பண்றதுனால கிறிஸ்பியாலாம் இருக்காது. உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும்னா நீங்க எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சூப்பரான பனானா எக் பால்ஸ் ரெடி. இது செய்யறதுக்கு ரொம்ப பொருளும் தேவைப்படாது, ரொம்ப நேரமும் ஆகாது, சீக்கிரமாவே செஞ்சிடலாம். இது சாப்பிடும்போது அந்த பனானா டேஸ்டோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யாவோட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் வித்யா.